அனைவருக்கும் வணக்கம். பிறப்பிலேயே சிவனுடைய அம்சத்தை பெற்ற ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பூமியில் மனிதனாக பிறந்து அவதாரம் எடுத்திருக்கும் 12 ராசிக்காரர்களுக்குமே அந்த இறைவனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் தான். இனிமே குறிப்பாக சிவனின் அருளை பெற்று இருக்கக்கூடிய குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் இருக்காங்க. அந்த ராசி யார் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சிவபெருமானை அடைவதற்கு சரணாகதி ஒன்றே வழியாகும். அவரை முழுமையாக சரணடைபவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று இன்புறுவாங்க. சிவபெருமானை வழிபடுவதற்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. சிவாலயங்களில் வழிபடுவதற்கான முறைகளுமே ஏராளமாக இருக்குது. அவர் நினைத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஈசனை எப்படி வழிபடுவது என்பது குறித்தும் சிவபெருமானின் அம்சத்தில் பிறந்த அந்த ராசி யார் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சிவன் கோவிலில் நுழைந்தவுடன் நம்முடைய கண்களில் பிரம்மாண்டமாக தெரியக்கூடிய கோபுரம் தான் ராஜகோபுரம். இதனை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கிவிட்டு தான் கோவிலுக்குள் நுழைய வேண்டும். கோவிலுக்கு வர முடியாதவர்கள் தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்வது இறைவனை வணங்குவதற்கு சமம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வாங்க. சிவாலயங்களில் வணங்கும் பொழுது பலிபீடத்திற்கு அருகில் தான் நாம் வணங்க வேண்டும். அதன் அருகில் சென்று கீழே விழுந்து நாம் வணங்குவது நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பலி கொடுத்து விட்டு இறைவனை வணங்க சொல்ல வேண்டும் என்பதற்காக இது பலிபீடம் என அழைக்கப்பட்டது. நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய காமம், கோபம், பேராசை, பற்று, அங்காரகம் ஆகியவற்றை இந்த இடத்துல நாம் பலி கொடுத்து விட்டு செல்ல வேண்டியது நல்லது. பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்ய வேண்டும். மேலும் இருகரம் குவித்து தலைக்கு மேல் வைத்து வணங்குவது நல்லது. நீங்கள் உங்களது வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்பினார், அது மட்டும் இல்லாமல் செல்வந்தராக நினைத்தால் நீங்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபடுவது நல்லது. கொடிக்கம்பத்தில் தான் கோவிலின் திருவிழாக்கள் கொடியேற்றி ஊர் முழுவதும் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் நாம் சிவன் கோவில்களில் சென்று கொடிமரத்தை நாம் வணங்குவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சிவனின் வாகனமான நந்தியின் மண்டபம் அமைந்திருக்கும். இவரை வணங்கி அனுமதி பெற்ற பின்பு சிவனை வணங்க வேணும். சன்னதியில் முதல்ல அருள்பாலிக்கும் முழு முதல் கடவுளான விநாயகரை வணங்க வேணும். அது மட்டும் இல்லாமல் நாம் விநாயக பெருமானை வணங்கிவிட்டு நாம் தோப்பு கர்ணம் போட வேண்டும். அடுத்து மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை ஒரே சிந்தனையுடன் வணங்க வேண்டும். பின் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய முருகன், அம்பிகை, துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, பைரவர் ஆகியோரை வணங்க வேண்டும். கடைசியாக நாம் இறைவனை தரிசிக்க வேண்டும். பக்தர்களின் கோரிக்கையை கணக்கெடுக்கும் சண்டிகேஸ்வரர் முன் நின்று நாம் வந்தேன் வந்தேன் என 3 தடவை சொல்ல வேண்டும். இரு கைகளை கூப்பி நாம் மெதுவாக கைத்தட்டி கொண்டு நன்றி செலுத்தி வெளியே வர வேண்டும். கோவில்களை விட்டு வெளியே வரும் பொழுது நாம் சிறிது உட்கார்ந்து வருவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் சிவன் கோவிலில் சென்று இது போல செய்து வருவது நல்லது. பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மறுபடியும் கொடிக்கம்பத்திற்கு அருகில் சென்று வடக்கு நோக்கி தலையை வைத்து, பெண்களாக இருந்தால் 2 கை 2 கால் தலை ஆகியவை 5 உறுப்புகளும் தலையில் படும்படியான பஞ்சாங்க நமஸ்காரம், ஆண்களாக இருந்தால் உடல் முழுவதுமே தரையில் படும்படியான அஷ்டாங்க நமஸ்காரமும் செய்து வெளியே வர வேண்டும். இப்படி நம்ம சிவபெருமானை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அனைத்து தெய்வத்திற்கும் முதன்மையாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். உலகை படைத்ததாக சொல்லப்படுகிறது. சிவன் அழிக்க கடவுள் என்பதால் பலருமே அவரை வழிபடுவது கிடையாது. ஆனால் அவர் தீமைகளையும் பாவங்களையும் அழித்து பக்தர்களை துன்பங்களில் இருந்து காத்து முக்தி என்ற பிறவாத ஒரு நிலையை தரக்கூடியவராக இருக்கார். சிவ வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படும் மந்திரங்கள், பூக்கள், சிவ அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், சிவ விரதம் என ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருப்பது போல சிவன் கோவில் வழிபடும் நேரத்திற்கும் கிழமைக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. எந்த நாட்களில் சென்று நம்ம சிவனை தரிசித்தால் என்று குறை தீரும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டு வழிபடுவது இன்னும் சிறப்பு. கோவிலில் செல்வதற்கும் இறை வழிபாடு செய்வதற்கும் நேரம் காலம் கிடையாது. ஆனால் நாம் செல்லும் நேரம், காலம், திதி, நட்சத்திரம் ஆகியவற்றை பொறுத்து நமக்கு கிடைக்கும் பலன்களும் வேறுபடும் என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சிவன் கோவிலில் எந்த நேரத்தில் வழிபட்டால், எந்த நேரத்தில் தியானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதும் நல்லது. பொதுவாக திங்கட்கிழமைகளில் வரக்கூடிய அமாவாசை என்று ராகு காலத்தில் நாம் சிவபெருமான தரிசனம் செய்வதால் மன வியாதி மற்றும் குழப்பங்கள்
போன்றவை தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் சிவபெருமான தரிசனம் செய்வதால் கடனில் இருந்து விடுபட முடியும். புதன்கிழமைகளில் சிவபெருமான தரிசனம் செய்ய வேண்டும் அல்லது அபிஷேகம் செய்ய தொழில் மற்றும் வேலையில் வளர்ச்சி, உயர் பதவி கிடைக்கும். பொதுவாக நாம் வியாழக்கிழமைகளில் கடைசி தரிசனம் செய்தால் இணையில்லாத செல்வம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் பௌர்ணமியும் சேரும் காலத்தில் 4:30 மணி முதல் 6 மணிக்குள் சிவபெருமான தரிசனம் செய்தால் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம சிவபெருமானை இது போல் வழிபடுவது நல்லது. சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் நம்ம சிவபெருமான தரிசனம் செய்தால் கர்ம வினைகள் கலைந்து விடும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் சிவபெருமான நாம் தரிசனம் செய்வதால் எதிரிகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகி தைரியம் ஏற்படலாம். இவைகளை விட மிக மிக முக்கியமாக நாம் லிங்கத்தை வழிபடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். பொதுவாக சிவனின் அம்சத்தில் பிறந்த அந்த ராசி யார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா மேச ராசி. இயற்கையாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த வேலையால் மற்றவர்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மற்றவர்களுக்கு அந்த செயல்பாட்டை பகிரும் குணம் கொண்டவர்கள் மேசராசி. அது மட்டும் இல்லாமல் வைத்தியநாதன் என போற்றப்படும், அங்காரகன் என்று போற்றப்படும், ஆறுமுகன் என்று போற்றப்படும் சிவனின் நெற்றி கண்ணிலிருந்து பிறந்த முருகப்பெருமானின் ராசி மேசராசி என்பது குறிப்பிடத்தக்கது. மேசராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே சிவபெருமானின் அனுகிரகம் ஆசீர்வாதம் இருக்கும் என்பதில்லை எந்த ஒரு இதுவும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. கடகராசி அம்பாளின் அம்சம் பொருந்தியவர்கள், அதாவது சந்திரன் பார்வதி தேவியின் அம்சம் கொண்டவர்களா கடகராசி. அதாவது சந்திரன் சூரியன், சிவன் பார்வதி. சூரியன் சிவன் குறிக்கிறது, சந்திரன் பார்வதியை குறிக்கிறது. ஆகவே பார்வதி தேவியின் அம்சம் பொருந்திய கடகராசிக்காரர்கள் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கடகராசிக்காரர்கள் அடுத்தவர்கள் கஷ்டத்தை இவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டாங்க. அதிகப்படியான தாய்ப்பற்று கொண்டவர்களாகும். மற்றவர்களது மனதை புண்படும்படி எக்காரணத்தை கொண்டும் கடகராசிக்காரர்கள் நடந்து கொள்ள மாட்டாங்க. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் சிவனின் அம்சம் பொருந்தியவர்கள் என்பதுதான் உண்மை. கன்னிராசிக்காரர்கள் மனது எப்பொழுதுமே கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கும். யார் எதை சொன்னாலுமே அதை முதலில் நம்பிவிடக்கூடியவர்கள். அவர்களிடம் இருக்கும் பொருளை இல்லை என்று கூட சொல்லாமல் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவு செய்யும் பக்குவம் கொண்டவர்கள். முடிந்தவரை மற்றவர்களுக்கு நம்மை மட்டுமே செய்யக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்கள் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்களாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கும்பராசி உழைப்பையே உயர்வாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பூரண குடும்பத்தோடு வாழும் தகுதி பெற்றவர்கள்தான் கும்பராசி. ஆனால் இவர்கள் எல்லோரையுமே வெகுளித்தனமாக நம்பி விடுவாங்க. எல்லோரையும் நல்லவர்களாக தான் இவர்கள் நம்பிக்கை வைத்து உதவி செய்துவிட்டு ஏமாந்து நிற்கும் இவர்களை எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்குமா. அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்க இவங்க கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள். ஆனால் கடைசியில் இவர்களுக்கு பிரச்சனை திரும்பும் என்பது கூட தெரியாத அளவிற்கு வெகுளி குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனப்பான்மை கொண்ட இவர்கள் இறைவனின் அம்சம்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதிலுமே குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்கள் நீங்கள் எந்த நாட்களில் தியானம் செய்தால் அற்புதமான பலன்களை அடைய முடியும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டு நீங்கள் செய்வது இன்னும் சிறிய நன்மைகளை உங்களுக்கு தரும். மேசராசி திங்கட்கிழமை நாட்களில் அன்னதானம் செய்வது சிறப்பு. கடகராசிக்காரர்கள் பெண்களாக இருந்தால் பெண்களுக்கு உதவி செய்வது அதிகப்படியான பலன்களை கொடுக்கும். அதாவது உடல் ஊனமுற்ற பெண்கள், படிக்க முடியாத பெண்கள், குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவி நீப்படி செய்து வரலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே நீங்கள் முடியுமா முடியாதா அப்பொழுதெல்லாம் அகத்திக்கீரை, வாழைப்பழம் போன்ற 2 பொருட்களை வாங்கி பசுவிற்கு கொடுக்கலாம். கும்பராசிக்காரர்கள் திங்கட்கிழமைகளில் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்யுங்கள். அன்னதானம், ஆடை தானம் போன்ற பொருட்களை இல்லாதவர்களுக்கு தானம் செய்வது உங்களுக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி பாதையில் அழைத்து செல்ல உதவக்கூடியதாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.